பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 43. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் அழைப்பு, சபையின் அழைப்பு பகுதி 1. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அப்போஸ்தலன் பவுல் எதற்காக இயேசு கிறிஸ்து மூலமாக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லி சொல்கிறாரு. அந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அது நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் 42 டே 42 அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க நியாயப்பிரமாணத்தின் படி என்ன பண்ணாங்க, மோசே மூலமா வழிநடத்தப்பட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் வந்து ஒரு கார்டியனா, ஒரு உபாதியா என்ன பண்ணுச்சு, அவங்கள வந்து கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாதியா இருக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகி கிறிஸ்து, ஓகே, அந்த ப்ராமிஸ் சீடு, உன் சந்ததி மூலமா எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் மக்களை அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணல, கிறிஸ்துவின் இடத்தில் வரல சொல்லி பார்க்குறோம். இந்நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பிரிச்சுட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சொல்லி பார்க்குறோம். அது நிமித்தம் என்னாச்சு, விசுவாசினால் இந்த சபையின் அழைப்பு யார்கிட்ட போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்சாதி மக்கள்கிட்ட போகுது சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து தெளிவாக போன கிளாஸ்ல பார்த்தோம். எவ்வாறு வந்து சபையின் அழைப்பு எப்போ தொடங்குச்சு, இதெல்லாம் நம்ம போன நிறைய கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெசிஃபிக் தீம் வந்து இதுதான். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்காக சொல்றாரு, இல்லை கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கவங்களுக்கு வந்து ஆக்கினை திருப்பி இல்லை சொல்றது அது எதுக்காக சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். முதலாவது நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரம், அதுல வந்து நிர்பந்தமான மனிதன் நான் யார், என்னை வந்து இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் சொல்லி சொல்றாரு. 24 படிங்க, 25 படிங்க. நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, என்னதுன்னா நிர்பந்தமான மனிதன் நான் எதுக்காக இது சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் ஒருவனும் நீதியை அடைய முடியாது சொல்லிதான் நம்ம என்ன பார்த்தோம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் ஒரு காலமும் நீதியை அடைய முடியாது சொல்றத நம்ம பார்க்கிறோம். நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் என் சரீரத்தில் என்ன பண்ணுதா, ஒரு பாவம் வாசமா இருக்கு, அது என்னை மரணத்தில் கொண்டு போறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்ப யார் என்னை வந்து இந்த மரணத்துல இருந்து விடுவிப்பாங்க, என்னை காப்பாத்துவாங்க? ஏன்னா நான் வந்து ஜீவன் அடையணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, ஜீவன் அடைய முடியல. நான் மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். நியாயப்பிரமாணம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பாவம் இல்லாத ஒன்னா இருந்தேன். அப்படி சொல்லும் போது நான் பாவம் செய்யாம இருந்தானா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவ பாவம் என்னதென்றுனே ஒரு அறிவு இல்லாம இருந்தா சொல்லி பாக்குறோம். அதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் 7ஆம் வசனத்துல இருந்து சொல்லிட்டு வர்றாரு சொல்லி பாக்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் வந்த பொழுது என் பாவங்கள் எல்லாம் என்னாச்சு, இது நீ செஞ்சு இந்த காரியம் நீ செய்யறது தப்பு, இந்த காரியம் நீ செய்யறது தப்பு சொல்லி எனக்கு சுட்டி காமிச்சு என்ன பாவியாக்கிச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன பண்ணுச்சு, ஆண்டு கொள்ளுச்சு சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் நான் மரணத்துக்கு உள்ளவனா ஆயிட்ட சொல்லி பார்க்கிறோம், சப்ஜெக்டட் டு டெத் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லும்போது என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதலாவது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா அந்த ஆட்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருதயத்தின் கான்சியஸ்னஸ், ஓகே, உண்மையான சுத்த இருதயத்தை வந்து தேவன் தரவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். சுத்த இருதயத்தை தேவன் தரவரா இருக்கார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை சொல்லி வசனம் இருக்கு. வேணா போலாம், ரோமர்ல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, 22ஆம் வசனம் படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ரத்த சிந்தனை தான் மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப பழைய ஏற்பாடின்படி எல்லாரும் பாவிகளா இருக்கிறதுனால, பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுனால வருஷந்தோறும் என்ன பண்றாங்க, அவங்க பலிகளை செலுத்துறவங்களா இருக்காங்க.
அந்த பலிகள் வந்து என்ன பண்ணுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள வெளிப்புறமா என்ன பண்ணுச்சு, ஒரு குளிக்கிற மாரி தான் வந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள சுத்திகரிக்கிறதா இருந்தது தவிர, அவங்க உள்ளந்திரியங்கள வந்து என்ன பண்ணல, அது வந்து சுத்திகரிக்கிறதா இல்ல சொல்லி பார்க்குறோம். அதுதான் அதே அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9:13 படிக்கிறோம். படிங்க. அது எப்படி எனில், ம். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் ம். சரீர சுத்திகரிப்பு உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுமானால் ம். ஓகே. நித்தி பாத்தீங்கன்னா, பரிசுத்த படுத்துமானால் பரிசுத்தப்படுத்துமானால் சரீர சுத்திகரிப்பு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் கிளென் சொல்லி பார்க்குறோம். கிளென்சிங் ஆக்சுவலா வெளிப்புறமான சுத்திகரிப்பு சொல்லி பார்க்குறோம். இது ஏதாவது திருவெழுத்துல படிங்க, இல்லை ஈசி டூர்ல படிங்க. எபிரேயர் 9:13 மட்டும். நான் இதுல எடுக்கிறேன். திருவிவிலியம் எபிரேயர் 9. வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரையின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். சடங்கு முறைமையின்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஓகே, தூய்மை வந்து என்ன தூய்மை சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்புறமான தூய்மை, அவுட்வர்ட் கிளீன்லினஸ், வெளிப்புறமான தூய்மை. இதே வந்து ஈசி டூர்ல படிங்க. ஒரே நிமிஷம், நான் இங்க எடுக்கிறேன். தமிழ் ஆல் தமிழ் பைபிள், தாய் தமிழ் பைபிள். ஓகே, இங்க இருக்கு, ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். 13ஆம் வசனம் படிங்க. வெள்ளாட்டுக்கடா காளை ஆகியவற்றின் இரத்தமும் தீட்டுப்பட்ட மக்கள் மீது தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் அவர்களை பரிசுத்தமாக்கி புறப்பரிசுத்தம் உடையவர்களாக்க முடியும். புறப்பரிசுத்தம்னா என்னது? அவுட்வர்ட் கிளீனிங். அதான் இங்க பாக்குறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவுட்வர்ட்லி கிளீன் சொல்லி பார்க்குறோம். வெளிப்புறமான பரிசுத்தம் தான் வந்து என்ன பண்ணுது, அது வந்து பண்ணுது சொல்லி பார்க்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதான்? 14ஆம் வசனம் படிங்க இப்போ, நார்மல் பைபிள்ல 14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம மனசாட்சியை செத்த கிரியைகள் அகர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனசாட்சியை கிளென்ஸ் அவர் கான்சியஸ்னஸ். ஓகே, இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறது மூலமா, அவர் ரத்தத்தின் மூலமா நம்ம நம்ம மனசாட்சி என்ன பண்ணுதான்? செத்த கிரியைகளை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நிச்சயம்னா என்னது? கண்டிப்பாக சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக சுத்திகரிக்கப்படுறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுக்கு மன்னிப்பு இருக்கு, நிச்சயத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இருக்கலாம் சொல்றது வந்து நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, நம்ம மனசாட்சியை நம்மளை வந்து சுத்திகரிக்கிறது, மனசாட்சியை வந்து சுத்திகரிக்கிறதா இருக்கு. ஓகே, நம்ம பாவங்களை, நம்மளுடைய சாபங்களை எல்லாத்தையுமே என்ன பண்றாரு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா முழுவதுமாய் சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, நம்ம அடுத்தபடி நம்ம செய்யாத படிக்கும் சரி, தேவன் என்ன பண்றாரா, நம்மளுக்கு வந்து உதவி செய்யறாரு சொல்லி போகிறோம். நம்ம கான்சியஸ்னஸ் வந்து கிளியர் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துன்றதுனால தேங்க்ஸ், தேவனுக்கு நன்றி சொல்லும் போது இது ஒரு காரியம் நடக்குது. ரெண்டாவது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஒன்று நடக்குது, கிளென்சிங் சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் இது ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதான ஆசிரியர் இருக்கா. எதுக்காக பிரதான ஆசிரியர் இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பரிந்து பேசுகிறா இருக்கிறான். இங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஓகே, நம்ம கண்டிப்பாக இரக்கம் பெறவும் நம்ம என்ன பண்ணுவோமா, தைரியமாக போலாம் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளை போலயே சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதவராய் இருந்த பிரதான ஆசிரியராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய பாடுகளை தெரிஞ்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம், உணர்ந்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய அந்த டெம்டேஷன்ஸ், நம்ம மனுஷங்களுடைய அந்த தப்பிதங்கள் எதனால் நடக்குது சொல்ற அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து முற்றுமா அறிஞ்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து இரக்கம் உருக்கம் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரா, நம்மளுக்காக தேவனிடத்தில் பரிந்து வர பேசுறாரு. நம்ம மனப்பூர்வமா மனம் திரும்பும்போது, நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது, தேவனே என்னை மன்னிங்க சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்றாராம், உடனடியா நம்மளுக்கு வந்து மன்னிக்கிறவரா இருக்காராம். ஓகே, அதான் வேணா படிங்க. 1 யோவான் 1 நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாத்தீங்கன்னா நம்ம பாவம் இல்லை என்று சொல்வோமானால் சத்தியம் நம்மில் இராதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம சத்தியத்துல இல்லை சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் பாவிகள். இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் நியாயப்பிரமாணமும் என்ன பண்ணுச்சு, தெரிவிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு, ரோமர் 7ஆம் அதிகாரத்தோட கடைசியில வந்து இந்த நிர்பந்தமான மனிதன் நான் நிர்பந்தமான மனிதனா, இந்த பாவ சரீரத்துல இருந்து என்னை விடுதலையாக்குவர் யார் சொல்லும் போது கிறிஸ்து இயேசு மூலமா நான் நன்றி செலுத்துகிறேன். நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கும் போது தேவன் என்னை என்ன பண்றாரு, முழுவதுமா என்னைய வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவுறாரு, என்னை சுத்தமான இருதயத்தை என்னை கொடுக்குறாரு. நான் வந்து என் பாவத்தை நான் அறிக்கையிடும் போது முழு மனதோடு நான் இயேசு கிறிஸ்து மூலமா நான் வந்து தேவனிடத்தில் அறிக்கையிடும் போது தேவன் என்ன பண்றாரு, என் பாவங்களை மன்னிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இஃப் வி கன்ஃபஸ் ஆர் சின், நம்ம வந்து தேவனிடத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் மன்னிக்கிறவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். எல்லா அநீதிகளும் அவர் வந்து மன்னித்து நம்மளை என்ன பண்றாரா, சுத்த இருதயத்தை நம்மள வந்து தரவரா இருக்காரு. இதுதான் நம்ம வந்து முன்னாடி இதுல பார்த்தோம். என்னதுன்னா இயேசு கிறிஸ்து மூலமா அந்த பரிபூர்ண அந்த சுத்த இருதயம் இல்லைன்னா வந்து கிளியர் கான்சியன்ஸ் வந்து சுத்திகரிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு கான்சியஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளுடைய தாட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்து இயேசு மூலமா நம்மளுக்கு சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி நம்ம பார்த்தோம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிக்கையிடும் போது தேவன் என்ன பண்றாரு, நம்மளை வந்து முற்றிலுமாய் மன்னிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளுக்கு வந்து பாவத்தின் அந்த விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை சொல்லும் போது நம்ம அந்த கான்சியஸ்னஸே நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த குற்ற உணர்ச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தப்பு செய்யறதுக்கான அந்த யோசனைகளா இருக்கட்டும், அந்த யோசனைகள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை நீக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி நம்ம இங்க ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஓகேவா, இதை வந்து இது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, அவர் பரிந்து பேசுகிறவரா இருக்கார் சொல்லி பார்க்குறோம். நம்ம தேவனிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன பண்றாராம், பிதாவினிடத்தில் மனம் வேண்டிக் கொள்றார் சொல்லி பார்க்குறோம். என்ன படிங்க, 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்கிறவனா இருந்தால் அப்படின்னா என்னது, அது வந்து மனம் திரும்புற பாவமா இருந்ததுன்னா, ஓகே, அவங்க வந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா, அதுல இருந்து செஞ்சு தப்பில இருந்து மனம் திரும்புறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவரை யார் இருக்கா, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருக்கார் சொல்லி பார்க்குறோம். மனம் திரும்பாம துணிகரமா செஞ்சாங்கன்னா வந்து அதுக்கு மன்னிப்பு கிடையாது. ஓகே, அதுக்கு தேவன் வந்து என்ன பண்றாரு, அவங்கள நிச்சயமா அழிச்சிடாரு சொல்லி பார்க்குறோம். அவங்கள கோஆக்கினிக்கு போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா யார் ஒருவன் அவன் செய்த தப்பிதங்களுக்காக மனம் திரும்புறானோ, ஓகே, எவ்வாறு வந்து அந்த சிலுவையில் அறையப்படும் போது அந்த ஒரு கல்லன் என்ன பண்றான், மனம் திரும்புறானோ, அவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் என்னோட கூட இருப்பாய் சொல்லி சொல்றாரு. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பரிசேயன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஆயக்காரன் ஒருத்தர் இருக்கான்.
அது 2 பேர் ஜெபம் பண்ணும்போது யாரோட ஜெபம் கேட்கப்பட்டு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து? மனம் திரும்பி தன்னை தலையை தூக்குறதுக்கு விரும்பாத ஒரு ஆயக்காரன், ஒரு பாவி. அவன் தான் வந்து அவன் வந்து சபையை விட்டு அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது மனரம்யமா போனா சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, மனம் திரும்பும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு? முழு மனதோட அவங்க மனம் திரும்பும் போது அவங்கள மன்னிக்கிறவரா இருக்காரு. அவங்களுடைய பாவங்களை நினையாது இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ சபை வந்துட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச பிறகு அவங்களுக்கு நடக்கிற 2 விஷயங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பாவத்திலிருந்து அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. அவங்க மனம் திரும்பும்போது. அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கான்ஷியஸ். ஓகே. அவங்கள வந்து வெளிப்புறமான சுத்திகரிப்பு இல்லாதபடிக்கு, அவங்க உள்ளந்திரியங்கள் முதற்கொண்டு என்ன பண்ணுதாம்? சுத்தமாக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே நிச்சயமா நடக்குதுன்னு சொல்றத வந்து நம்ம இங்க வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது, இப்போ 2 விஷயம் நடந்துச்சு இயேசு கிறிஸ்து மூலமா. அப்போ இது வந்து கிரியையின் மூலமா கிடைக்கல. இது நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தின் மூலமா செய்யப்படுறோம். அப்ப இது என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரியதா இருக்கு. ஓகே. இது செய்கை மூலியமா கிடையாது. இது ஆவிக்குரியதா இருக்குன்னா என்னது? இது நம்ம விசுவாசத்தின் மூலமா வர்றதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். தேவன் இயேசுவ அனுப்பிச்சாரு. இயேசு மூலமா நான் வந்து நீதிமான் ஆவறேன் சொல்லி விசுவாசத்தின் மூலமா வர்றதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இது மட்டும் இல்லாதபடிக்கு 3வது விஷயம் நம்ம பார்க்கறது என்னதுன்னா, அது கிரியைகள். கிரியைகள் பத்தி நம்ம வந்து தனியா நம்ம பார்க்கலாம். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய காரியங்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஏன் கிரியைகள் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஆ யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம். ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் 17 படிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். தன்னிலே தானே செத்ததா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 2வது அடுத்த வசனம் படிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்தை வந்து கிரியை இல்லாம எப்படியாவது காமிக்க முடியுமா? இப்ப எக்ஸாம்பிள், நான் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆக போறேன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் எதுவுமே செய்யாம நான் வந்து வீட்டுல உட்காந்துருந்தேன்னா அது நடக்குமா? எல்லாம் வந்து நான் வந்து என்னதுன்னா ஒரு ஒரு பைக் வாங்க போறேன். ஓகே. ஆபீஸ் போறதுக்கு. நான் அதுக்கான எந்த வித முயற்சி செய்யாம நான் வந்து வெறும் வீட்டுல உட்காந்துட்டு இல்லைன்னா வந்து ஆபீஸ் வந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அது நடக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? போயிட்டு ஷோரூம் போயிட்டு அந்த பைக்கு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் அது காசு கொடுத்து வாங்கி அப்புறம் நான் வந்தாதான் அந்த கிரியை வந்து ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லி பார்க்குறோம். அப்போ நான் பைக் வாங்கிட்டு வரதா இருக்கும். அதே போல நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். அது என்ன கிரியை செஞ்சா அந்த விசுவாச கிரியாவது சொல்லி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியை தான் இந்த கிரியை சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஓகே. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியை வேற, விசுவாசத்தின் கிரியை வேற சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் வந்து நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இந்த கலாத்தியர்ல நம்ம தெளிவா பார்த்தது என்னதுன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுருச்சு. 16ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஆனா நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? 430 வருஷம் கழிச்சு வருது. அது யாத்திரகாமம் 20ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே. நியாயப்பிரமாணம் யாத்திரகாமம் எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்த ப்ராமிஸ் பெருசா, இல்ல நியாயப்பிரமாணம் பெருசா சொல்லி பார்க்கும்போது வாக்குத்தத்தம் தான் பெருசு, முதலாவது கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பவுல் வந்து அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த ஆகார் சாரா சொல்லும்போது சாராளுக்கு தான் என்ன பண்ணாரு? தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு. ஓகே. வாக்குத்தத்தம் வரும்பா, வெயிட் பண்ணுங்க. ஈசாக்கு உனக்கும் சாராளுக்கும், ஆபிரகாமும் சாராளுக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லிதான் இங்க சாராளை பத்தி பேசுறாங்க. ஆனா நடுவில் என்ன ஆச்சு? ஆகார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். வேலைக்காரங்களை. ஓகே. அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இஸ்மாயில் பிறக்கிறாங்க. ஓகே. அரௌண்டு சாராளுக்கு வந்து 90 வயசு கிட்ட இருக்கும்போது. ஓகேவா? அப்போ இவன் வந்து என்ன இல்லை, என்னுடைய
இல்ல சுதந்திரவாளி கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி கிடையாது சொல்லிதான் சாராள் மூலமா ஆபிரகாம் ஆபிரகாம் மூலமா சாராள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து வெளில அனுப்ப சொல்றாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா, இவன் நான் சொன்ன சுதந்திரம் கிடையாதுப்பா, உனக்கு நான் வந்து உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பையன் தான் சுதந்திரவாளி சொல்லி சொல்றாங்க. அப்ப ப்ராமிஸ் பையன் தான், ப்ராமிஸ், ஓகே, ப்ராமிஸ் பண்ண பையன் தான் முன்னாடி இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இதை வச்சுதான் ஞான அர்த்தம் உள்ளது சொல்லிட்டு பவுல் என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க தனியா படிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் போன கிளாஸ்ல. இதுல என்ன புரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்மாயில் இல்லைன்னா வந்து ஆகார் சொல்றது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கான். அதே போல சாராள் வந்து வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமா இருக்கான். வாக்குத்தத்தம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. ஓகே, நியாயப்பிரமாணம் 430 வருஷம் கழிச்சு வந்தது. இல்லைன்னா யாத்திராகம் 20ஆம் வசனத்துல வந்துச்சு. இது ஆதியாகமம் 15ஆம் வசனத்திலேயே வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு காலத்திலயும் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாதான், இந்த நியாயப்பிரமாணம் அபத்தமாக்காது, தள்ளிவிடாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்னதுன்னா, இந்த வாக்குத்தத்தம் பள்ளியாகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுமா, அது வந்து செக்ல வைக்கணுமா, உபாதியா இருக்கணுமா. ஓகே, மக்களை வந்து இஸ்ரேல் மக்களை வந்து அவங்க நிக்கிறதுக்கும் அவங்க வந்து மற்ற தேசத்தோட மிக்ஸ் ஆகிட்டு அவங்க கலந்துடாத படிக்கும் அது வந்து என்ன பண்ணுச்சான், அவங்கள வந்து பாதுகாத்து வழிநடத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அது தூதர்கள் மூலமா வந்து கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். மீடியேட்டர் ஆகிய மோசை மூலமா அது வந்து அது வழங்கி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாதுகாக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஆனா என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த வாக்கு தத்துவத்தை அந்த காட் பண்ற இல்ல கார்டியனா இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணல, அந்த வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்கு, அது யார குறிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, அவரை வந்து பிரிச்சுக்காதபடிக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கார்டியனை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இங்க பண்ண தப்பே. ஸோ அதுதான் இங்க என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியை சொல்றது வந்து அது விசுவாசத்தின் மூலமா வரல, அது செய்கை மூலமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அது நியாயப்பிரமாணத்தின் செய்கை மூலமா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் செய்கைன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அது செய்யறது மூலமா தான் பிழைப்பான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, கலாத்தியர் 3:12 படிங்க ஒரு வாட்டி. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆனா இது யாராலையுமே செய்ய முடியல. ஓகே, அதனால இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாரு, அதோட முடிவாயிட்டாரு சொல்லி பார்க்குறோம். அவரே வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சிலுவையில் அரைஞ்சி அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிட்டார் சொல்லி பார்க்குறோம். இது யாராலும் செய்ய முடியல சொல்லிட்டு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதியாகிய அந்த ஜீவன் வந்து என்ன பண்ணுது, எல்லார் மக்கள் மேலேயும் வருது சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தின் பிள்ளையாகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிறக்கிறார். அது அநேகரை சொல்லாத படிக்கு அந்த வாக்குத்தத்தின் சந்ததியாக கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா, இந்த யாக்கோப்ல இங்க 2ஆம் அதிகாரத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்து சொல்லும்போது இது விசுவாசத்தின் கிரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்லி எழுதிருக்கு. ஓகே, அது நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது சொல்லப்பட்டிருக்கா, இல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே, நியாயப்பிரமாணம் இல்ல ஆக்சுவலா. ஓகே, அப்பயே வந்து சொல்லப்பட்டிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் வந்து மோசே மூலமா கொடுக்கப்பட்டது 430 வருஷம் கழிச்சு. அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்லும்போது அது விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிகாரத்துல இருந்து வரலாம். 3 20 ஃபர்ஸ்ட் படிங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்படி சொல்லும் போது இங்க யாக்கோபு சொல்ற கிரியை என்னது, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப யாக்கோபு சொல்ற கிரியை என்னதுன்னா விசுவாசத்தின் கிரியையே. இது ரோமர் 4ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ரோமர் 4:1 இருந்தே படிங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்ற எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் மேல விசுவாசம் வச்சாரு, அது அவருக்கு நீதியாக எண்ணப்படும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ ஆபிரகாம் பத்தி குறிப்பிட்டு பேசுறாங்க. நியாயப்பிரமாணம் இங்க கொடுக்கப்படவில்லை. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆபிரகாம் இன்ன கிரியையை செஞ்சாரு, அதனால இந்த நீதி வந்து அது வந்து கிரியையோடு வேலை செஞ்சது சொல்லி பாத்தீங்கன்னா அது யாக்கோபுலயே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபு 2:21 20 ஃபர்ஸ்ட் படிங்க, 21 படிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. பாத்தீங்கன்னா இங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் பத்தி பேசவே இல்ல. இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இங்க விசுவாசத்தின் கிரியை. தேவனை விசுவாசிச்சாரு, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி விசுவாசிச்சான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன் மகனை மறிக்க கொடுத்தாலும் தேவன் அவரை உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லி என்ன பண்ணாராம்? விசுவாசிச்சாராம். எங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 படிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பெறானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஓகேவா? பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட அவரோட கிரியை வெளிப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தின் கிரியை யாருக்கு? அப்போ இப்ப இருக்கிற நம்ம செயல்பட வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண கிரியை வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையவே கிடையாது. இது கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்கு. தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளா இருக்கட்டும், கிரியைகளா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? அதோட முடிவாயிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா விசுவாசத்தின் கிரியை. எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், அவர் மூலமா எனக்கு மீட்பு இருக்கு, அவர் தான் வந்து தேவனுடைய வலது பசில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினாரு, அவர் தான் மெசியா சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் இருதயத்துல விசுவாசிக்கிறேன். வாயினால் என்ன பண்ணணும்? நான் அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்து கடைசியா நம்மளுக்கு சொல்லிட்டு போனது கூட என்னது? என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன், இந்த பூமியில தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சோ இந்த விசுவாச கிரியை தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாகவும் அவ்வளவு பாடுகள் பட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால என்ன பண்ணல? அவங்க நீதியை அடையல சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம வந்து கிளியர் கான்சியஸா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய சபையின் முக்கியமான அழைப்பின் ஓட்டமே. நம்ம எதுக்காக நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். சபையின் அழைப்பு வந்து தேவன் எது வரைக்கும் கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு கிடைக்க போற ரிவார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம ஓட வேண்டிய வழிகள் என்ன நம்ம செய்யணும் சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ஒரு உபாதியா தான் இருந்தது. அது முடிஞ்சிச்சு. அது 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 கிடையாது சொல்லி பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் விசுவாசிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்கன்னா அவங்க என்ன கிரியை செய்யணும்? ஓகே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் பந்தய பொருளை இழந்துராதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? லக்கை நோக்கி ஓடுங்கள் சொல்லும்போது அப்ப என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவைக்கு சாட்சியா இருக்கணும். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் என்னை யார் மக்கள் முன்னாடி என்னை வந்து பயப்படாமல் என்னை வந்து அறிவிச்சிங்கன்னா நான் என்னோட பிதா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? உங்களை அறிவிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாட்சியா தேவனுக்கு சாட்சியா இருக்கணும், சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெறணும்னு சொல்லிட்டு தான் தேவனோட சித்தமா இருக்கு. அப்ப அந்த சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுற மக்களா இருக்கணும். அவர் சித்தம் என்ன சொல்லி நம்ம தெரிஞ்சு அந்த சித்தத்தின்படி அவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் இவர்களை இந்த பூமியில அனுப்புற
ஓநாய்கள் மத்தியில நான் என்ன பண்றேன், இந்த ஆட்டுக்குட்டிகளை நான் அனுப்புறேன் சொல்ற மாதிரி போய் உள்ள போய் என்ன பண்றாங்களாம், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே லூக்கா 10ஆம் அதிகாரமா இருக்கட்டும், மத்தேயு 10ஆம் அதிகாரமா இருக்கட்டும், ரெண்டு பேரா என்ன பண்றாரு, அவங்கள வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு வீடு வீடா அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். யாராவது வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா உங்களுடைய சமாதானம் அவங்களுடைய வீட்டுல இருப்பதாக சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இதற்காகவே அனுப்பப்பட்டேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டேன், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கு, ஓகே, மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு இதை சொல்லதான் பிதாவும் என்னை அனுப்பிச்சாரு சொல்லி எங்க சொல்றாரு, லூக்கா 4:43. ஒரு வாட்டி படிங்க அத. லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடைசியா பரம் ஏறதுக்கு முன்னாடி கூட அவர் என்ன சொல்றாரு, உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கள். ஓகே, முதலாவது எருசலேம், பின்பு யூதேயா, பின்பு சமாரியா, பின்பு உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருங்கள் சொல்லி சொல்றாரு. 8 படிங்க. 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, சோ இதுதான் வந்து சபை செய்ய வேண்டிய விசுவாச கிரியை சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி நியாயப்பிரமாணத்தின் கிரியை கிடையாது. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இப்ப இதுதான் செய்யணும்னா அப்போ நான் என்ன வேணா தப்பு வேணா செய்யலாமா, நான் எந்த பாவம் வேணா செய்யலாமா அப்படி சொல்லி 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 பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்னதுன்னா, நம்ம கிறிஸ்துக்குள் பிறந்த நம்ம எப்படி பாவத்துல நிலைக்க முடியும்? கிறிஸ்துக்குள்ள மரிச்ச நம்ம உலகத்துக்கு மறிச்சிட்டோம், உலக காரியங்களுக்கு நம்ம மறிச்சு நம்ம பரலோகவாசியை மாறுறதுக்கும் நம்ம புதிய சிருஷ்டியை மாறுறதுக்கும் நம்மள தேவன் என்ன பண்றாரு, பிழைப்பிக்க செஞ்சார் சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6:1-2 படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம அவருடைய கூட நம்ம என்ன ஆயிட்டோம்? மறிச்சிட்டோம். ஓகே, அந்த மரணத்துல வந்து நம்ம வந்து முற்றிலுமா வந்து மறிக்கப்பட்டோம் சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கிறிஸ்துக்குள்ள மறிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்பியும் இந்த பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் வந்து வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆவிக்குரிய கிரியைகளை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். ஆவிக்குரிய கிரியைகள் தான் என்னது? விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறது அறிக்கையிற மக்களா இருக்கணும். ஓகேவா? நம்ம ஞானஸ்தானத்தப்போ இந்த பூமிக்கு இந்த மாம்சிக சரீரத்துக்கு மறிச்சிட்டோம். இனி நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதான், பாவம் வாசமா இருக்கக்கூடாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இனி எனக்குள்ள பழைய மனுஷன் வந்து வாசமா இருக்கக்கூடாது, நான் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ற மனுஷனா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது யார் வந்து தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேற போட்டிருக்கு பாருங்க. கலாத்தியன்ஸ் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5:19 வசனம் பாருங்களா. 19, 20, 20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிஜூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேவா? இவங்க வந்து கண்டிப்பா தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, வரமாட்டாங்க. அப்ப தெளிவா போட்டிருக்க வசனமே, பாவம் செய்யறவங்க என்ன பண்ண முடியாது, பாவத்தில் நிலைத்திருக்கிறவங்க, பாவத்தில் என்ஜாய் பண்றவங்க, அதை வந்து மனம் திரும்புதல் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, துணிகரமா செய்யறவங்க என்ன பண்றது இல்ல, தேவன் ராஜ்யத்தில் வருவதில்லை சொல்லி பாக்குறோம்.
ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? பாவத்தை ஒடுக்குறதா இதுதான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம பாவம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு வசனம் கூட இருக்கு எங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 8:29 படிங்க. ம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே ம். முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப குமாரன் வந்து எப்படி இருக்காரு? பாவமற்றவரா, பாவம் இல்லாதவரா, பழுதற்றவரா இருக்காரு. அதே போல இவங்களும் என்ன பண்ணணுமா? பழுதற்றவர்களா, பாவமற்றவர்களா மாறணும். அதுக்குதான் வந்து தேவன் வந்து முன்குறிச்சிருக்காரு நம்மள. நம்ம பாவம் இல்லாதவங்களா மாறணும் சொல்லிதான் தேவன் முன்குறிச்சிருக்காரு சொல்லிட்டு அநேக சபைகள் என்ன பண்றாங்க? பெந்திகோஸ்து சபையா இருக்கட்டும், நிறைய சபைகள் என்ன பண்றாங்க? இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாண கிரியைகள்னா என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகள். நியாயப்பிரமாண கிரியைகள்னா என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகள். அதே போல நம்ம இங்க கலாத்தியால படிக்கிறது என்னது? இந்த பாவம் செய்யறவங்க அவங்க தேவன் ராஜ்யத்தில் வர முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த பாவத்தை போக்குறதுக்காகவே என்ன பண்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாவத்தை இதை போக்கணும், இந்த பாவத்தை போக்கணும், எந்த பாவத்தை போக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்ம இங்க இங்க ரோமர் கலாத்தியில சொல்லப்பட்ட வசனமா இருக்கட்டும், இல்ல ரோமர்ல சொல்லப்பட்ட அந்த வசனமா இருக்கட்டும். ஆக்சுவலா ரோமர்ல சொல்லப்பட்டது வந்து தெளிவா என்ன போட்டிருக்குன்னா, தேவன் தான் என்ன பண்றாரு? நம்மள முன்குறிச்சு இந்த அழைப்புல கொண்டு வராரு. நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டோம்னா தேவனுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல் கொப்பாய் நம்மள வந்து என்ன பண்றாராம்? மாத்துவார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டோம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு தவிர அங்க பாவம் செய்யாம நான் இருந்தேன்னு சொல்லி சொல்ல வரல. ஓகே, பாவம் செய்யாதபடிக்கு நான் காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்ல வரல. ஓகே, கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் படிச்ச படிக்கு, நம்மில் நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்ம வஞ்சிக்கிறவங்களா இருக்கோம். நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். சத்தியம் நம்மில் இராது சொல்லி பார்க்கிறோம். நம்ம அதை அறிக்கையிடணும். அப்போ முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ செய்யாத 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 சொல்லி சொல்லுது. அப்போ அதே போலதான் நிறைய இப்ப இருக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், எல்லா மதத்திலயும் பாத்தீங்கன்னா நீ பாவம் செய்யாத 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 சொல்றதுதான் வந்து முன்னிப்பா முக்கியமா சொல்ல வருது சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாதுதான். ஓகே, ஆனா உங்க போக்கஸ் வந்து அதுல வைக்காதீங்க. ஏன்னா உங்க சரீரம் ஆல்ரெடி இறந்துருச்சு. ஞானஸ்தானத்துல நீங்க மாம்சத்துக்கு இறந்துட்டீங்க. ஓகே, ஆனாலும் சில நேரத்துல என்ன ஆகுது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியே வருது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அதுதான், தேவனே என்னை மன்னிச்சிடுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வருது. தேவனே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீங்க என்ன பண்ணி சொன்னீங்க? என் இருதயத்தையே வந்து சுத்திகரிக்கிறதா சொன்னீங்க. சுத்த மனசாட்சி எனக்கு தர சொன்னீங்க. ஓகே, என்னோட கான்சியஸ்னஸ் அந்த பாவமான எண்ணங்களை வந்து எனக்கு மாத்திரம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பரிபூர்ணமா அது வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அந்த பலிகள் வந்து என்ன பண்ணுது? வெளிப்புறமான எனக்கு சுத்திகரிப்பு தான் தருது சொல்லி பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் விசுவாசிக்கிறது எனக்கு என்ன பண்ணுதான்? இருதயத்தையும் என்னுடைய நினைவுகள், யோசனைகள், என்னுடைய பாவ காரியங்கள் எல்லாத்தையுமே என்னை சுத்திகரிக்க சொல்லுது. தேவனே அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஏன் இந்த மாதிரி இருக்கு? தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க சொல்லி நம்ம மனப்பூர்வமா நம்ம வந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம நம்ம மன்னிப்பு பெறுறோம். கிருபாஸ்தானத்தில் நம்ம வந்து நிற்கும் போது நம்ம வந்து கிருபை பெறுறோம். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் பரிந்து பேசுகிறவரா இருக்காரு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பி அந்த பாவத்தை போக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம முயற்சி செய்யறது கிடையாது. போய் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, நான் அப்படியே கட்டுப்படுத்தணும் சொல்ற அந்த முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? நியாயப்பிரமாணத்தை திருப்பி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொன்று பேர் என்னது? பாவத்தை போக்கும் கிரியை சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதே வேலையை தான் நம்ம என்ன பண்றோம்? செய்ய ஆரம்பிக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இதுக்குதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மனுஷன் செய்ய முடியாதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? செஞ்சார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒருவனாலும் செய்ய முடியாததுனால்தான், ஒருவனும் நீதி அடைய முடியாததுனால்தான் நியாயப்பிரமாணத்தின் மூலமா பாவத்தை போக்கும் கிரியையினால ஒருவனும் நீதி அடைய முடியாது சொல்றதுனால்தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரா? என்னை விசுவாசிங்க, என் நுகம் லகுவா இருக்கும், என்னை விசுவாசிங்கன்னா நீங்க நீதி அடைவீங்கப்பா சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும், நம்மள தேவனுடைய நீதியே நம்மள என்ன பண்ணுதா? நம்ம மனசாட்சியையும் நம்ம எண்ணங்களையும் சுத்திகரிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம்.
அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம மனம் திரும்பி நம்ம வந்து மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பும் இது தேவன் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் இது நம்ம கான்சியஸா இது பண்றது மட்டும் கிடையாது. நம்ம வந்து தேவன் முன்னாடி நிக்கிறதுக்கு வந்து பாத்திரவான்களா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மள மாத்துன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் இங்க வர சிக்னிஃபிகன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தபடியா நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். ஓகே, அடுத்தபடியா நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாசத்தின் கிரியை செய்யணும். அந்த விசுவாசத்தின் கிரியை தான் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிச்சோம். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் எனக்கு போய் என்ன பண்ணுங்க, சாட்சிகளா இருங்க, என்னைய வந்து சாட்சியா அறிவிங்க சொல்லி சொல்றதுதான் இங்க வந்து சொல்லப்பட்ட கிரியையா இருக்கு. தவிர நம்ம வந்து திருப்பியும் பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யறவங்களா இருந்தோம்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்களா ஆயிடுவோம். நம்ம திருப்பியும் நம்ம என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்து அழிச்ச, இயேசு கிறிஸ்து தள்ளிவிட்ட, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அந்த நியாயப்பிரமாணத்தை நான் திருப்பி செஞ்சு என்னோட சுயநீதியில தான் நான் நிக்க போறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை சொல்றவங்கள நம்ம மாறிடுறோம் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா யாரெல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லைன்னா வந்து இந்த பாவம் போக்கும் கிரியைகளை செய்யறாங்களோ, அது செய்யக்கூடாது, இதை நான் பண்ணக்கூடாது சொல்லி நினைச்சு அதுக்காக வந்து தங்களுடைய நேரத்தை வந்து பயன்படுத்தி கொண்டுகிட்டு இருந்தாங்களோ, அவங்க என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை இல்லைன்னா பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அது மூலமா ஒரு நீதியை வந்து தேடுறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க பரிசுத்தமா வெள்ளை சட்டை போடுறது, நான் பாவமே செய்யலப்பா, நான் தப்பே செய்யலப்பா சொல்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க சுயநீதி தேடுறவங்களா இருக்காங்க. அவங்க கிறிஸ்துவ நீதியை வந்து தேடுறவங்களா இல்லை சொல்லி பார்க்குறோம். அப்ப கிறிஸ்து மட்டும்தான் வந்து கிறிஸ்து மூலமா மட்டும்தான் ஜீவன் கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் மூலமாவே ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நானும் தான் செய்வேன், நான் செய்வேன் சொல்லிட்டு இவங்க தங்களே வந்து மேய்த்துக் கொள்கிறவர்களா இருக்காங்க. தங்களே நீதிமான்களா ஆக்கிக் கொள்றவங்களா இருக்காங்க. எப்படி பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுல அந்த இயேசு கிறிஸ்து டைம்ல வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் செஞ்சாங்களோ, வேதப்பாரர்கள், அதே போல இவங்களும் என்ன பண்றாங்கன்னா சுயநீதியை தேடுறவங்களா இருக்காங்க. இந்நாள் வரைக்குமே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சுயநீதி தான் தேடிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளால இந்த இந்த ஒரு ஜென்மத்துல நம்மளால வந்து இந்த நியாயப்பிரமாண கிரியைகள் பண்ண முடியாது. அதனால தேவன் என்ன பண்ணுவாராம், நம்மளுக்கு நிறைய ஜென்மங்கள் கொடுப்பாராம் சொல்லி அந்த நம்பிக்கை வர கபாலா சொல்ற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில கிபி 10ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. அநேக ரபிமார்கள், அவங்க இஸ்ரேல் மக்கள்ல இருக்கிற ரபிகள் என்ன பண்றாங்கன்னா அதுக்காக புத்தகம் எழுதி மறுஜென்மம் அது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி பிறந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கிரியைகளை நம்ம செய்வோம் சொல்லி நியாயப்பிரமாண கிரியைகளை வந்து நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அது எவ்வளவு வந்து தப்பா இருக்கு. நியாயப்பிரமாணம் சொல்றது வந்து ஒரு உபாதியா இருந்தது. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து ஒரு டியூட்டரா இருந்தது சொல்லி பார்க்குறோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு அதை வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, ஆதாமுடைய சரீரத்தின் நிமித்தம் வந்த மரணத்தை, ஓகே, மரணம் அது மூலமா வந்த பாவம் சாபம் எல்லாமே வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, மனுஷனோட இருதயம் வந்து பொல்லாப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ தேவன் என்ன பண்றாராம், அப்பயே தீர்மானம் பண்ணி தன் குமாரனை அனுப்பணும் சொல்லி பிளான் பண்ணிருக்காரு. ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும் சொல்லிட்டு, அந்த பாம்பின் தலையை நசுக்கும் சொல்லிட்டு. அதே போல கிறிஸ்து பிறந்தாரு. அந்த பிறக்கிற அந்த அப்பாயிண்டட் டைம் வர வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் மோசை மூலமா கொடுக்கப்பட்டு அது மக்களை வந்து வழி விலக்காத படிக்கு காத்துக்கொள்றதுக்காக கொடுத்தாரு. என்னாச்சுன்னா இந்த வழி விலகாத அந்த காத்துக்கொள்றதுக்காக கொடுத்த விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அந்த உண்மையான மெசியாவை வந்து மிஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் வாய்கள் வந்து அறிக்கையிடுது, ஆனா இருதயமா அவங்கள தேவனை விட்டு தூரமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, எழுதியிருக்கிற வசனத்தின்படி. சோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் கிரியைகள்னால தேவனை விட்டு விலகி போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். என்னதுன்னா, நீங்க செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா, நற்செய்திய சொல்றதும் சத்தியத்தை சரியா தெரிஞ்சுக்கிறதும். இப்ப சபைக்கு வந்து 2 கிரியை சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிங்க. அது எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, அப்ப 2 வேலை தான் சபைக்கு இருக்கு. என்னதுன்னா, ஒண்ணு சுவிசேஷம் அன்பிலீவர்ஸ் அவ்விசுவாசிகளுக்கு போய் அறிவிக்கணும், உலகம் எங்கும் போய் சாட்சியம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதான் விசுவாச கிரியை. ஓகே,
அதே போல ரெண்டாவது விசுவாச கிரியை என்னதுன்னா, சபை மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் செய்களை நம்ம செய்யணும். ஓகே, என்னை போலயே மத்தவங்களும் சத்தியத்துல தெளிவடையணும். என்னை போலயே மத்த சபை மக்களும் மெச்சூர் ஆகணும். எல்லாத்துலயும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா டக்குன்னு நான் என்ன பண்ணணும், சபை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் போதகர் மூலமா. அது கரெக்ட். அது எல்லாருமே என்ன பண்ணணும், ஏக சிந்தையோட ஒரே மனதோட வளரணும். எல்லாம் ஒரு சரீரம் வந்து குட்டியா இருக்கிறது, இன்னொன்று சரீரம் ஒரு கை சூம்பி போயிருக்கிறது, இன்னொன்று கை பெருசா இருக்கிறது, அப்படி இல்லாதபடிக்கு எல்லாமே ஒரே அளவு வளரணும். கிறிஸ்துவின் சரீரம் ஒன்றாய் வளரணும். சபைனா என்னது? கிறிஸ்துவின் சரீரம். சபை அதான் ஒருமைப்பாட்டில் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றதுதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு. இவர்கள் சுவிசேஷத்தை சீஷர்கள் அப்போஸ்தலர்களாகிய அந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை கேட்டு வரவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த சத்தியத்துல இருக்கணும்னு சொல்றதுக்காக வேண்டிக்கிட்டாராம் இயேசு கிறிஸ்து. அது கூட படிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். சோ சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்துக்குள்ள வர மக்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அப்பயே வேண்டிக் கொள்றாரு, நம்மளுக்காக வேண்டி இருக்காரு. நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணுமா, தேவனுக்குள்ள ஒன்றா இருக்கிறவங்களுக்கு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க செய்கையே என்னது பாத்தீங்கன்னா, விசுவாசமும் விசுவாசத்தின் கிரியை சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலமா ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, எப்படி விசுவாசிக்கிறோம்? சுவிசேஷம் மூலமா தான் விசுவாசிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு யாராவது போகணும், அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது ஒரு விஷயம், விசுவாச கிரியை. ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பாக்குறது, சபை மக்கள் பக்தி விருத்தில ஒன்றாய் வளரணும்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ரெண்டு கிரியை தான் வந்து முக்கியமா சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து சபை பக்தி விருத்தி அடைஞ்சு வளர்றதுக்கான ஒரு காரியமா இருக்கு. சுவிசேஷம் அறிவிச்சு சபைக்குள்ள சேர்க்கப்படுறதுக்குன்னு ஒரு காரியமா இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ இதுக்குதான் வந்து இதான் தேவனுடைய சித்தமே. ஓகே, இந்த சித்தத்தை புரிஞ்சு நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும், நம்ம வேலை செய்யறவங்களா இருக்கணும். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம பாவத்தின் கிரியைகளை நம்ம ஒடுக்குறவங்களா இருந்தோம்னா, பாவத்தின் கிரியைகளை நான் செய்யக்கூடாது, அதை நான் தடுக்கணும், அதுதான் நான் என்னோட நோக்கம், நான் பரிசுத்தமா வாழணும், அதுதான் தேவன் விருப்பப்படுறாரு அப்படி சொல்லி அதே நம்ம பண்ணிருந்தோம்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஏற்கனவே செத்து போயிட்டோம், மரணத்துல மறிச்சிட்டோம். ஓகே, அந்த மறிச்ச ஆளை வந்து திருப்பி தோண்டி எடுத்து திருப்பி எழுப்பி வச்சு, நீ ஒன்றும் மறிக்கலப்பா, நீ இந்த பாவத்தெல்லாம் நீக்கணும் சொல்லி நம்ம வந்து அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம பாவத்தின் கிரியைகள் திருப்பி நியாயப்பிரமாணத்தின் பாவம் போக்கும் கிரியைகளை நம்ம செய்யறவங்களா நம்ம ஆயிரம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப எவ்வளவு வந்து அபத்தமா இருக்கு, இல்ல எவ்வளவு தப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சரியா இந்த சுவிசேஷம் இல்லைன்னா சரியா இயேசு கிறிஸ்துவே நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறோம். அதான் இங்க இருக்கிற முக்கியமான ப்ராப்ளமே. இது மட்டும் இல்லாதபடிக்கு சில ஒரு வருஷம் கூட இருக்கு பாருங்களேன், பிதாவின் சித்தம் செய்யாதபடிக்கு கர்த்தாவை கர்த்தாவை கூப்பிடுறவங்க வந்து ஒரு காலத்திலேயே வந்து என்ன பண்ண முடியாது, என்கிட்ட வர முடியாது சொல்லி சொல்றாரு. வேணா படிச்சிருங்க, அது கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பது இல்லை. அவ பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தம் என்ன செய்யணும், சித்தம் என்று தெரிஞ்சு செய்யணும். அவ பிதாவின் சித்தம் என்ன, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும், சபை வந்து பக்தி விருத்தி அடைந்து மெச்சூர் ஆகணும் கிறிஸ்துவின். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்றாங்களாம், குற்றமற்றவங்களாகவும் குறையற்றவங்களும் காணப்படும் போது அவங்க தயாரா இருக்காங்க சபை மக்கள். சோ இதுதான் வந்து விசுவாசத்தின் செயலா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, விசுவாசத்தின் கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து யாக்கோபு சொல்றாரு, ஜேம்ஸ் சொல்றாரு. இப்ப ஜேம்ஸ்க்கு போலாம். ஜேம்ஸ் நம்ம என்ன படிச்சோம்னா 21ஆம் வசனம் படிச்சோம், 21ல இருந்து 24 வரைக்கும் ஃபுல்லா படிங்க. என்ன கிரியை பத்தி பேசிட்டு இருக்காரு யாக்கோபு. ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார், நம்ம ஏற்கனவே படிச்சோம். யாக்கோப் ஈசாக்க வந்து பலி கொடுத்தாரு, பலி கொடுக்க போயினாரு, அவர் பாவனையாகவும் பெற்றுக்கொண்டார், அந்த கிரியை தான் செஞ்சார் சொல்லி பாக்குறோம். அதே தான் இங்கேயே சொல்றாரு பாருங்க. 21. நமது பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அந்த கிரியை என்ன பண்ணுது, செயல்படுது சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு வந்து பயங்கரமான உபத்திரம் வரும்போது நம்ம எந்த அளவு தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம் சொல்றது அந்த கிரியை மூலமா செயல்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தைரியமா நான் என்ன பண்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போய் சொல்றேன். சொல்லும் போது அங்க எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் நான் சாட்சியா இருக்கிறேன்னா, ஓகே, கிரியை, என் கிரியை ஆகிய என்னது, நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து தான் வந்து ரட்சகர். ஓகே, அவர் மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு, அவர் தான் ஆண்டவர், அவர் தேவன் நம்மளுக்கு பூமியில அனுப்பி நம்மள மரணத்திலிருந்து விடுதலை செஞ்சிருக்காரு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னா, அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னா, அவர் தான் மெஸ்ஸியா சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னா, அதை நான் அறிக்கையிடும் போது அதுக்கான ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் நான் தைரியமா நான் சொல்லும் போது அது கிரியை, சாரி விசுவாசம் கிரியையோடு செயல்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இங்க இந்த இடத்துல வந்து எந்தவித பாவத்தை போக்கும் செயல்கள் அது இங்க கிடையாது சொல்லி பார்க்கிறோம். நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அதை அறிக்கையிடுறேன், அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க பாவத்தை போக்கும் கிரியை கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அப்ப நான் இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய கிரியா இருக்கு, இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு, இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. இந்த கிரியை தான் ஆபிரகாம் செஞ்சாரு. ஏன்னா ஆபிரகாம் டைம்ல நியாயப்பிரமாணமே கிடையாது, மோசே டைம்ல தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது வந்து ஒரு உபாதியா இருந்தது வாக்குத்தத்தத்தின் சந்ததி வர வரைக்கும். பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதே போலதான் கீழே பாத்தீங்கன்னா ராகாப் பத்தி சொல்றாங்க. ராகாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களை வந்து அவங்க அந்த எரியோ கோட்டை அது பிடிக்கும் போது 2 பேர் அனுப்புறாங்க ஸ்பைய, ஓகே, வேவுக்காரர்களை அனுப்பும்போது அந்த வேவுக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க உதவி செஞ்சாங்க. எதுக்காக, உங்கள் தேவன் தான் மெய்யான தேவன், உங்களை பத்தின பயம் எங்களுக்கு வந்து இருதயத்துல ரொம்ப பயமா இருக்கு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. வேணா அது கூட படிக்கலாம், யோசுவா 2ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் ராகாப், இங்க யாக்கோபு படிச்சிருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம். அந்தபடி ராகா என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அவ பாத்தீங்கன்னா எந்த கிரியை சொல்றாங்க, ராகாப் அந்த வேசித்தனத்தை விட்ட கிரியை சொல்றாங்களா, அதுனா பாவத்தை போக்கும் கிரியைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா அந்த வேவுக்காரர்களுக்கு தேவன் மேல நம்பிக்கை, இவங்களோட இஸ்ரேல் மக்களோட தேவன் தான் மெய்யான தேவன், இவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் சொல்லி அந்த கிரியை செஞ்சாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் கிரியை செஞ்சாங்க. அது நிமித்தம் இவங்களுக்கு என்னாச்சா, நீதியாக என்ன பண்றது சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க, இப்போ யோசுவா 2ஆம் அதிகாரம். ஓகே, 8ல இருந்து படிங்க. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். போதும். பாத்தீங்கன்னா இந்த அளவு விசுவாசத்தோட என்ன பண்றாங்க, அவங்க நம்ம தேவனை வந்து விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணாங்க, அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, அந்த 2 வேவுக்காரர்களுக்கு என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. மேலே போய் கூரையில படுக்க வச்சு அவங்கள வந்து பாதுகாத்தாங்க. அவங்க சொந்த தேசத்துக்கே, எரிகோ நாட்டுக்கே என்ன பண்ணாங்க, அத்தனை வருஷமா வாழ்ந்த நாட்டுக்கே வந்து துரோகம் செஞ்சாங்க சொல்லி பார்க்குறோம். எதுக்காக, யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நம்ம ஆண்டவர், நம்ம தேவன், ஓகே, நம்மளுடைய யாவை தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அவ பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் மக்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி விசுவாசம் வச்சாங்க. ஸோ இதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், தவிர அங்க கிரியைகள் கிடையாது. ஓகே, என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் கிடையாது, இல்லைன்னா வந்து பாவத்தை போக்கும் கிரியைகள் வந்து அங்க செயல்படல சொல்லி பார்க்குறோம்.
ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வசனங்கள் இருக்கு, அது கூட நம்ம பார்க்கலாம். என்ன வசனங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பம் தர வசனங்கள். எதுனா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்வதில்லை சொல்லி போட்டிருக்கு. ஓகே, கீப் ஆன் சின்னிங். நோ ஒன் ஹூ கன்டினியூஸ் டு சின் ஹாஸ் எய்தர் சீன் ஹிம் ஆர் நோன் ஹிம் சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, பாவம் செய்வதில்லை சொல்லும்போது அவங்க பாவமே செய்ய மாட்டாங்களே சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்க என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டினியூ டு சின். ஓகே, அவங்க பாவத்தில் நிலை நிற்பதில்லை சொல்றத நம்ம இங்க பாக்குறது. இங்க வேணா வேற இது திருவிழியத்துல இந்த மாதிரி பார்க்கலாம், திருவிழியம் படிக்கலாம். திருவிழியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதில்லை, அறிந்ததும் இல்லை. இங்க பாவம் செய்வதில்லை சொல்லி போட்டிருக்கு. ஓகே, சரி, இதே மாதிரி நம்ம ஈஸி டூர்லயும் பார்க்கலாம். ஓகே, 3:6. ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் தேவனின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். தேவனின் நியாயப்பிரமாணத்தை எதிராக வாழ்வு. இங்கதானே படிக்கணும், எது படிக்கிறீங்க? எனவே கிறிஸ்துவில் வாழ்கிற மனிதனும் பாவத்தை செய்வதில்லை. ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்தால் அவன் கிறிஸ்துவை உண்மையாகவே புரிந்து கொண்டதில்லை என்றும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே இல்லை என்றுமே பொருள்படும். அப்ப என்னதுன்னா, ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்தால், ஓகே, தொடர்ந்து இங்க என்ன இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூ டு சின், கண்டினியூ சொல்லும்போது ஒருத்தன் மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு அவன் பாவம் செய்யறவனா இருந்தான் சொல்லி போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தராலையும் பாவம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? எங்கன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? பாவம் இல்லை என்றோமானால் நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம், சத்தியம் நம்மில் இராது. பாவம் நான் செய்யவே இல்லப்பா சொல்லி சொன்னாலும், நம்ம மரண பரியந்தம் நீங்க ஒரு 90 வயசானாலும் ஒரு ஆள்கிட்ட கேட்டாலும் அவங்க எல்லாரும் பாவிகள் தான். ஓகே, ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு வகையில தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறதான் செய்யறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம போடுற சட்டை கூட என்னதான் இருக்கான்? தப்பா இருக்கான். ஓகே, நியாய பிரமாணங்களின் படி பாத்தீங்கன்னா லேவிட்டிகஸ், லேவியராகமம் 19:19 நினைக்கிறேன், 19:19 படிங்க. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. பாத்தீங்கன்னா வயலிலே நீ வந்து ஹைபிரிடே நீ விதைக்க கூடாது. அப்ப ஹைபிரிட் விதைச்சுதான் என்னது? நம்ம சாப்பிடுறோம். அப்ப அதுலயே நம்ம பாவம் செய்யறோம். அடுத்தபடி என்னது? சங்கிலி நூலும் கம்பளியும் சணல் நூலும் என்ன பண்றோம்? தச்சுட்டு நம்ம போடுறோம். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரே துணி வச்சு, ஒரே நூலை வச்சுதான் நம்ம துணி போடணும். பாத்தீங்கன்னா டெரி காட்டன் எல்லாம் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நூலை வச்சு நம்ம வந்து சட்டை போட்டோம்னா, எல்லாம் சாரி கட்டணும்னா, இல்லைன்னா வந்து அந்த மாதிரி பேண்ட் போட்டோம்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது? பாவமா இருக்கு. டு நாட் வேர் அதெல்லாம் என்னது? கட்டளைகள். பண்ணாத, செய்யாத சொல்ற கட்டளைகள். கீப் மை டிகிரி சொல்லும்போது என்னது? என்னோட நியாய பிரமாணத்தின் கட்டளைகள்.
அப்போ சின்ன சின்ன விஷயத்து முதல் கூட நம்ம என்ன பண்றோமா, நம்மள அறிஞ்சோ அறியாமலோ நம்ம பாவம் செய்யறோமா. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம், தேவனே இன்னைக்கான நாங்க செய்யற தப்பிதங்களே எங்களுக்கு மன்னியும் சொல்லி ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்றோம், நாங்கள் மற்ற குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சொல்லிட்டு நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிடுறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பாவம் செய்யற மக்களா தான் இருக்கிறோம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் இல்லை என்போமானால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவனா இருக்கிறோம் சொல்லிட்டு இங்க சொல்றோம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்றோம், தேவன் முன்னாடி கன்ஃபஸ் பண்றோம் நம்ம பாவங்களுக்காக. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க 1 யோவான்ல சொல்லப்பட்டது பாவமே செய்யக்கூடாது சொல்லி செய்யக்கூடாது, செய்ய மாட்டான், பாவமே செய்ய முடியாது சொல்லி சொல்றாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பாவமே செய்ய முடியாது. நோ ஒன் ஹூ லிவ்ஸ் இன் ஹிம் சின் சொல்லி சொல்லல. தமிழ்ல படிங்க திருப்பி ஒரு வாட்டி. 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இந்த அளவு தீர்வாக போட்டிருக்காங்களே, இது டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஓகே, அவங்க வந்து பாவம் செய்யாம இருந்தாங்களா அவங்களோட மரணம் வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாலையும் சொல்ல முடியாது. பாஸ்டரா இருந்தாலும் சரி, பெரியாளா இருந்தாலும் சரி. ஒன்லி இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்ன சொல்றாரு, என்னில் பாவம் என்று சொல்கிறோன் யார் சொல்லி கேட்கிறார். ஓகே, நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போனோம்னு சொல்லிட்டு ரோமர் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகேவா? ரோமர் 3:10 இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு மனுஷனும் வந்து என்ன இல்ல, நியாய பிரமாணத்தின்படி நீதிமான் இல்ல சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்க பாவம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா வார்த்தை என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீப் ஆன் சின்னிங். அவங்க தொடர்ச்சியாக பாவம் செய்ய மாட்டான். ஓகே, அவன் தொடர்ச்சியாக அதுல கன்னியூ பண்ண மாட்டான். அப்பனா இருமாப்போட கடின இருதயத்தோட அவன் என்ன பண்ண மாட்டான், பாவத்திலேயே வந்து நிலை நிற்க மாட்டான். அவன் உடனே என்ன பண்ணுவான், அதுக்காக மனம் திரும்புறவனா இருப்பான் சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க சொல்ல வருது. ஓகே, நீங்க மனசாட்சியோட நீங்க வந்து இந்த வசனத்தை படிச்சா கூட உங்களுக்கு புரிய வருது என்னதுன்னா, இந்த பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அதான் நம்ம பார்த்தோம்ல, 2 சணல் நூல் 2 நூல் போட்ட நம்ம ட்ரெஸ் போட்டாலே நம்ம என்ன ஆயிடுறோம், நியாயப்பிரமாணத்தின்படி 613 கட்டளையின்படி ஒரு கட்டளை நம்ம மீறவங்களா இருக்கிறோம். மொத்தம் எத்தனை கட்டளை இருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு? How many laws are given to Moses? 613 ஜூயிஷ் கவர்மெண்ட் 613 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதுல ஏதாவது ஒரு கட்டளைகள் நம்ம என்ன பண்றோம், மீறவங்களா இருக்கும். யாருமே மீறாதவங்க கிடையவே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்திக்கிற இஸ்ரேல் மக்களே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியதுக்கு, நம்மளுக்கு ஏகப்பட்ட ஜென்மங்கள் திருப்பி திருப்பி நம்ம பிறந்து நியாயப்பிரமாணத்தை நம்ம யூதர்களா பிறந்து நம்ம என்ன பண்ணோம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு நம்ம வந்து முடிக்கணும், கடைசி ஜென்மம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, அப்பதான் நம்மளுக்கு வந்து இது ஜீவன் கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க ஒரு கபாலா சொல்ற ஒரு தாட் படி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு அது ஆக்சுவலா. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், அவர் விசுவாசிச்சாலே போதும் சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறது 1 யோவான் 6ஆம் அதிகாரத்துல இங்க பாவத்துல தொடரான், நீ கீப் ஆன் சின்னிங், அதுல தொடராத, அதுல வந்து கன்னியூ பண்ணாத. அவன் பண்ணாதபடிக்கு அவன் என்ன பண்றானா, இயேசு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவன் மனம் திரும்புறா சொல்லி பாக்குறோம். அதான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவன் வந்து மனம் திரும்புறவரா இருக்கான், கன்ஃபஸ் பண்றானா இருக்கான். ஓகே, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கார், உடனே நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதே போலதான் நீங்க 9ஆம் வசனம் நம்ம பாக்குறோம். 9ஆம் வசனம் படிங்க இதுலயே 3:9. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய சொல்லும்போது யாருமே பாவம் செய்யாம இருக்க முடியாது, எல்லாரும் பாவத்துல தான் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, he will not remains in them. ரிமைன் என்னது, அதுலயே நிலைத்திருக்கிறது, கண்டினியூ டு சின், அதுலயே நிலைத்திருக்கிறவன், பாவத்திலேயே நிலைத்திருக்கிறவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், மனம் திரும்புவான். ஸோ அதனால தான் மனம் திரும்புதல் சொல்றது தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஓகே, செத்த கிரியையிலேருந்து மனம் திரும்புதல், செத்த கிரியையிலேருந்து மனம் திரும்புதல் அஸ்திபார போதனையே அதான். இப்ப நம்ம எபிரேயத்தில் கூட நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், செத்த கிரியையிலேருந்து மனம் திரும்புதல், ஆக்ட்ஸ் ஃப்ரம் லீட்ஸ் டு டெத், அதுல இருந்து என்ன பண்றோமா, ரிப்பண்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்ட்ஸ் தட் லீட்ஸ் டு டெத், அதுல இருந்து தான் நம்ம வந்து மனம் திரும்புறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப நம்ம மனம் திரும்பும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, நம்மள மன்னிக்கிறவரா இருக்கார். இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கண்டினியூ டு சின், அவங்க பாவத்தில் நிலைநிற்பதில்லை, அவங்க மனம் திரும்புறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஹி வில் நாட் ரிமைன் இந்த பாவத்திலே
எப்பயுமே இருக்க போறது கிடையாது. அவங்க மனம் திரும்பலா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொன்று வசனமும் நம்ம படிச்சிடலாம். அது எந்த வசனம்னா, படிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஓகே, எந்த வசனம் அது? 18, 5:18. 1 யோவான் 5:18. படிங்க அத திருப்பியும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா பாவம் செய்யான்னு போட்டிருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. ஆனா தப்பு இது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கண்டினியூ டு சின், அதை நிலைத்திருக்க மாட்டான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவத்தில் நிலை நிற்பது இல்லை. ஓகே, அவன் வந்து மனம் திரும்புறவனா இருக்கிறான். ஓகே, அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? தேவனே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, தேவனே என்னுடைய தப்பிதங்களை மன்னிங்க சொல்லி நம்ம மனம் திரும்பிட்டு நம்ம என்ன பண்றோம்? கன்ஃபஸ் பண்றோம் சொல்லி பார்க்குறோம். அதை மன்னிக்கிறதுக்கு தேவன் வந்து வல்லவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். நம்ம அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய புது கிருவியை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுடைய நற்காரியங்களை செய்யற மக்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாகவும், சபை மக்களுக்கு நம்ம வந்து சாட்சியுள்ள மக்களாகவும், சபை மக்களுக்கு வந்து அவங்களை பக்தி விருத்திக்கு ஏற்ற வகையில நம்ம வழிநடத்துற மக்களாகவும் நம்ம வந்து செயல்படுறதுதான் நம்மளுடைய விசுவாசத்தின் கிரியா இருக்கு. அதுதான் தேவன் கேட்கிற அந்த சுத்தமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். மற்றபடி நம்ம இந்த பாவத்தை போக்கணும் சொல்லி நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த பாவத்தை போக்கும் கிரியையாகி நியாயப்பிரமாணத்தை திருப்பி நம்ம என்ன பண்றோம்? பிடிச்சி இழுத்து வச்சு எனக்கு கிறிஸ்து தேவையில்லை, எனக்கு நியாயப்பிரமாணம் தான் வேணும்னு சொல்லி நம்ம எடுக்கிறவங்களா இருக்கிற சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பா வந்து இந்த பாவ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் நம்மளை வந்து ஒப்பு கொடுக்குற மக்களா இருக்கணும். இப்போ ஒரு பாவ காரியங்கள் நம்மளுக்கு வருதுன்னா, ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிகரெட் குடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அதை விடுறதுக்கு நம்ம வந்து தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யணும். அது சபையில சொல்லி நம்ம சபை மக்கள்கிட்ட வந்து அதுக்காக விண்ணப்பம் பண்றதுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வேண்டுதல் செய்வது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணும்? அது தேவன் வந்து விடுறதுக்கு வந்து கிருபை செய்வார். ஏன்னா அதில் தொடரான், பாவத்தில் தொடரான் அவன். அவன் வந்து ஒரு டைம்ல என்ன பண்ணுவான்? அதுல இருந்து விடுதலை பெறுவான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுமா? அவனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துமா, அவன் கான்சியஸை சுத்தப்படுத்துமா, எல்லாத்தையும் நம்மள அது நிச்சயம் சொல்லி போட்டிருக்கு. அப்போ கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது அது நடக்குது தவிர நம்மளுடைய முயற்சினால நடக்கல சொல்லி பார்க்குறோம். முயற்சினால நிறைய பேர் செயல்பட்டு அநேக பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அநேக பேர் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றி என்ன பண்ணுதுன்னா, இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாசத்தை கொண்டு வராத பதிக்கு அவன் மேல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு வரதா இருக்கு. அது சுயநீதியின் வெற்றியா இருக்கு. எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் செஞ்சு இந்த பரிசேயர்கள் வந்து அவங்க சுய பெருமை கொண்டிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வெற்றி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை நம்மள தேவன் வந்து நம்மளை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக நம்மளை அழைக்கல. நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு நீதியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம நம்பிக்கையோட நம்ம நிலைச்சி இருக்கிற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட்ல எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பதில் அளிப்போம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவனுக்கு நன்றி.